பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் செல்வேன். இயேசுவின் பாதம் சொல்வேன், உள்ளத்தின் பாதம் செல்வேன். இயேசுவின் பாதம் சொல்வேன், உள்ளத்தின் பாதம் மகிழுவேன், மகிழுவேன், மகிழுவேன். அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன், மகிழுவேன், மகிழுவேன். அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். Hallelujah, praise the Lord, praise the Lord. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodram, 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 sodram. Praise the Lord, praise the Lord. Sodra, sodra, sodram, 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 sodram. Sodram, 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 sodram. Sodram, துதியில் வாசம் செய்யும் கர்த்தர் இந்த மாலைவே நம்மத்தில் கடந்து வந்தபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodam, 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 sodram, 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 sodram. Sodram, 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 sodram. Sodram, sodram. கர்த்தர் இந்த வேத பாட கூட்டத்தை தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தரும்படியாய் வர வேண்டிய தேவ ஜனங்களை கர்த்தர் தாமே தடைகளை நீக்கி சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். வர வேண்டிய தேவ ஜனங்களை ஆண்டவரே நீ கூட்டி சேர்க்கணுமே. வர வேண்டிய தேவ ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்க முடியாது வேண்டிக்கிறோம். வர வேண்டியதான தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்க முடியாது வேண்டிக்கிறோம். எல்லா தடைகளும் அகட்டி போடுங்க, எல்லா தடைகளும் அகட்டி போடுங்க, எல்லா தடைகளும் அகட்டி போடுங்க. ஆண்டவரே சபா எல்லா தடைகளும் அகட்டி போட்டு வர வேறு ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வர முடியாது வேண்டிக்கிறோம். தடைகளை நீக்கி சீக்கிரமாய் கொண்டு வரணும் சாமி. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தடைகளை அகட்டி போடுங்க, கர்த்தர் தடைகளை அகட்டி போடுங்க ஆண்டவரே. சுலபலகர உயாத்தியா சியாலகட வகுஜடகட உயாத்தியா சியாலகட வகுயா ஆண்டவரே. தடைகள் அகற்ற முடியாது மறுத்து வேண்டிக்கிறோம், தடைகள் அகற்ற முடியாது மறுத்து வேண்டிக்கிறோம். தடைகளை நீக்கி எல்லா தேவ ஜனங்களையும் உங்களுடைய சன்னிதானத்தை கொண்டு வரணுமே. இந்த வேத பாட கூட்டத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரணுமே ஆண்டவரே. சபா ரபகஜடகட உயாத்தியாசியா தினமனகனமையாத்தியாசியாலகட பகஜடகட உயாத்தியாசியா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் Sodram, 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 Sodram. சில பேர் இன்னைக்கு வேத பாட கூட்டம் உண்டு என்பது கூட மறந்துடுவாங்க. புதன்கிழமை என்பது கூட மறக்க வச்சிருவான். ஆனால் அப்படின்னால கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்தை கொடுத்து இந்த வேத பாட கூட்டம் உண்டு என்பதை ஞாபகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அழைத்து கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodam, 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 Sodam. Sodam, 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 Sodam. இன்றைய நாள் எங்கெங்கெல்லாம் இந்த வேத பாட கூட்டம் நடைபெறுகிறதோ அனைத்து கூட்டங்களையும் கர்த்தருடைய சமூகம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Soda, 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 sodam.
Toda 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 todam 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 sodram sodram todam sodram todam 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 sodram todam todam sodram 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 todam 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 sodram todram 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 todam todram todram todam 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 sodram todram todram todam 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 sodram todam 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 சோதரம் தோரம் தானியலை போல நமக்கும் இந்த நாட்களில் ஒரு பெரிய பிரதிஷ்டை உள்ள ஜீவியம் காணப்படும்படியாய் நம்முடைய பிரதிஷ்டையை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபம். ஆண்டவரே சபா தானியலின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே தானியல் தங்களுடைய ஆண்டவரே பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. சோதர தோதர தோட 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 தோடம் 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 Sodam 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. Soda 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 sodam 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 Andore sodra soda 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 sodam 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 sodram sodam sodam sodram Andore எங்களுடைய பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. சோதரம் 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 அல்லேலூயா. தானியேலின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய ஜீவியங்களை பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். சோதரம் 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 திரவலகரவியா தியா சியாலகர பகுதிரகர பகுயா தியா சோதர 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 சோதரம் 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 பிரைஸ் தி லார்ட். சோதரம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான் இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அறிவை மாத்திரமல்ல, மாற்றங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் உண்டாகும்படியாக விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் பெருக வளர நீர் உதவி செய்ய. தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வாரும். நித்திய ஜீவன் இந்த கூட்டத்தின் மூலமாய் பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். நூற்றி 8வது தெலுங்கு பாட்டு 108 108. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్పటించుము. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్పటించుము. హింసింపబడినను నశించిపోవక ప్రభువే మనలను కాపాడినాడు. హింసింపబడినను నశించిపోవక ప్రభువే మనలను కాపాడినాడు. ఆయన శ్రేష్ఠుడు శక్తిమంతుడు, ఆయన కృప నిత్యముండును. ఆయన శ్రేష్ఠ
శత్రు సమూహము చుట్టి ఉండినను దావీదు దేవుడు మన ముందు నడిచెను. శత్రు సమూహము చుట్టి ఉండినను దావీదు దేవుడు మన ముందు నడిచెను. ఉత్తముడై ఆయన ఉన్నాడు, ఆయన కృప నిత్యముండును. ఉత్తముడై ఆయన ఉన్నాడు, ఆయన కృప నిత్యముండును. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. అగ్ని శోధనలు దహింపవచ్చిన అధైర్యపడక కాచెను నన్ను. అగ్ని శోధనలు దహింపవచ్చిన అధైర్యపడక కాచెను నన్ను. దయగల దేవుడు ఉత్తముడు, ఆయన కృప నిత్యముండును. దయగల దేవుడు ఉత్తముడు, ఆయన కృప నిత్యముండును. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. గాఢాంధకారపు కష్టతరంబగు మాటలలో నాకు జ్యోతిగా నుండి. గాఢాంధకారపు కష్టతరంబగు మాటలలో నాకు జ్యోతిగా నుండి. నడిపించినాడు నా ప్రియుడు, ఆయన కృప నిత్యముండును. నడిపించినాడు నా ప్రియుడు, ఆయన కృప నిత్యముండును. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. జలమువలె నిందను పెరిగిన వీరుడు నేమియా ఆత్మను ఇచ్చెను. జలముల వలె నిందను పెరిగిన వీరుడు నేమియా ఆత్మను ఇచ్చెను. స్థిరమైన ధైర్యమునిచ్చెను, ఆయన కృప నిత్యముండును. స్థిరమైన ధైర్యమునిచ్చెను, ఆయన కృప నిత్యముండును. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. ప్రియుని పొగడి స్తుతులు పాడి హల్లెలూయా అని ఆర్భటింతుము. నిత్య దేవుడగు సత్య ప్రియుడు, నిత్యము మనకు తోడై ఉన్నాడు. నిత్య దేవుడగు సత్య ప్రియుడు, నిత్యము మనకు తోడై ఉన్నాడు. యేసు శ్రేష్ఠుడు నిత్యం స్తుతించుడి, ఆయన కృప నిత్యముండును. యేసు శ్రేష్ఠుడు నిత్యం స్తుతించుడి, ఆయన కృప నిత్యముండును. దైవ కృపయే నిత్యముండును, ఆయన కృప నిత్యముండును. ప్రియుని పొగడి
Thank you, Lord. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு வியாதிகளினால் மரணம் வந்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் வியாதி வந்திருக்கிறது, ஆனால் மரிக்காமல் இதுவரைக்கும் பாதுகாத்தார். எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் வந்து அவர்கள் செத்து போயிருக்கிறார்கள். நமக்கும் ஆக்சிடென்ட் வந்திருக்கிறது, ஆனால் சாகாமல் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தினார். எத்தனையோ வீடுகளில் சண்டைகள்னால ஒரு குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளும் சில நேரத்தில் சண்டை நடக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு பெருகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கொஞ்சம் நாள் பிழைத்து சாகும்படி அல்ல, கர்த்தருடைய மனதில் ஏதோ ஒரு பிளான் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆகையால் நாம் அதற்கேற்றபடி வளர வேண்டும், அந்த நோக்கத்தை அறிய வேண்டும், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் அவர் நித்தமும் நம்மோடு இருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தேவன் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் இங்கே வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடிஸ் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் அதனுடைய வெளிச்சத்தை நம்முடைய மனதில் வீசுவார். அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள், அதை புரிந்து கொள்ளாதவர்கள் மதிகேடர்கள். நாம் எந்த குரூப்ல இருக்கிறோம்? ஆக தேவன் எந்த நோக்கத்தோடு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக பேசி கொண்டிருக்கிறார்? நாம் அதை வேற விதத்தில் வியாக்கியானம் பண்ணி நம்முடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தேவனுடைய வசனத்தை வளைக்க கூடாது. எதற்காக அவர் பேசுகிறார் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 8வது மலையாள பாட்டு. என் பிராணநாதா ஆசிரிப்பானாருமே இல்லை, நீ மாத்திரமெந்த ஆசிரியம் என் பொன்ன காந்தனே. என் பிராணநாதா ஆசிரிப்பானாருமே இல்லை, நீ மாத்திரமெந்த ஆசிரியம் என் பொன்ன காந்தனே. நீ வினச்சதாலே நின்னை பின்பற்றிருந்தே, பிரியா கைவிடலே தாங்கிடே நம் அந்தியம் வரையும். நீ வினச்சதாலே நின்னை பின்பற்றிருந்தே, பிரியா கைவிடலே தாங்கிடே நம் அந்தியம் வரையும். பிராணநாதா ஆசிரிப்பானாருமே இல்லை, நீ மாத்திரமெந்த ஆசிரியம் என் பொன்ன காந்தனே. என் பிராணநாதா ஆசிரிப்பானாருமே இல்லை, நீ மாத்திரமெந்த ஆசிரியம் என் பொன்ன காந்தனே. സത്യത്തിന് സാക്ഷിയായി ഞാൻ നിൽക്കുന്നതിനാൽ എൻ വീട്ടുകാരും നാട്ടുകാരും ദ്വേഷിക്കുന്നേ. സത്യത്തിന് സാക്ഷിയായി ഞാൻ നിൽക്കുന്നതിനാൽ എൻ വീട്ടുകാരും നാട്ടുകാരും ദ്വേഷിക്കുന്നേ. നീ മതിയെ എന്നുമേനിക്ക് ആശ്വാസമായി, പ്രിയൻ പോയതായ പാദമതി ഭീതി മാത്രമേ. നീ മതിയെ എന്നുമേനിക്ക് ആശ്വാസമായി,
മായലോക സൗഖ്യമെല്ലാം നശ്വരം തന്നെ, അതിൽ ആശയില്ലതായിരുന്ന ദിവ്യ സ്നേഹത്താൽ എന്നാശയെല്ലാം നീയുടൊന്ന് ചാനന്നെത്തിടാൻ, അതിനേകിടുക ഭാഗ്യമെനിക്ക് എത്രയും വേഗം. എന്നാശയെല്ലാം എന്നോടൊന്ന് ചാനന്നെത്തിടാൻ, അതിനേകിടുക ഭാഗ്യമെനിക്ക് എത്രയും വേഗം. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. നീ വന്നതാലെ ധന്യനായി ഞാൻ ഭാഗ്യവാനായി, നീ തന്നതാലെ ദിവ്യരക്ഷനൻ മരണത്താൽ. നീ വന്നതാലെ ധന്യനായി ഞാൻ ഭാഗ്യവാനായി, നീ തന്നതാലെ ദിവ്യരക്ഷനൻ മരണത്താൽ. ശോഭയേറും സ്വൽപ്പുരത്തിൽ ചേർന്നിടും നാട്, എൻ ഭാഗ്യമാനൽപ്പം പ്രിയനെ ആനന്ദിക്കുന്നേ. ശോഭയേറും സ്വൽപ്പുരത്തിൽ ചേർന്നിടും നാട്, എൻ ഭാഗ്യമാനൽപ്പം പ്രിയനെ ആനന്ദിക്കുന്നേ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. നീ എനിക്കുള്ളോൻ പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ളോൻ പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്ത നിന്റെ പ്രേമം എന്നിൽ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്ത നിന്റെ പ്രേമം എന്നിൽ ജയിക്കുമേ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. ലോകം ചരം സാത്താനുമായി പോറ്റിടുന്നേ, ഇതെന്ന തീരം എൻ പ്രിയനെ താമസിക്കലേ. ലോകം ചരം സാത്താനുമായി പോറ്റിടുന്നേ, ഇതെന്ന തീരം എൻ പ്രിയനെ താമസിക്കലേ. നീ വരുന്ന ഭാഗ്യദേശത്തിൽ ചേർന്നിടുമേ ഞാൻ, എൻ യുദ്ധമെല്ലാം തീർന്നു നിന്ന് മോദിച്ചിടുമേ. നീ വരുന്ന ഭാഗ്യദേശത്തിൽ ചേർന്നിടുമേ ഞാൻ, എൻ യുദ്ധമെല്ലാം തീർന്നു നിന്ന് മോദിച്ചിടുമേ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എത്ര നാൾ ഞാൻ ഈ ഉലകിൽ പാർത്തിടണമോ പ്രിയ, അത്ര നാളും നിൻ കൃപയിൽ സൂക്ഷിച്ചിടണേ. എത്ര നാൾ ഞാൻ ഈ ഉലകിൽ പാർത്തിടണമോ പ്രിയ, അത്ര നാളും നിൻ കൃപയിൽ സൂക്ഷിച്ചിടണേ. എന്നും വേഗം വന്നിടുമോ എന്നെ ചേർത്തിടാൻ, വേഗം വന്ന് എന്നെ ചേർത്തിടാനെ കാത്തിരിക്കുന്നേ. എന്നും വേഗം വന്നിടുമോ എന്നെ ചേർത്തിടാൻ, വേഗം വന്ന് എന്നെ ചേർത്തിടാനെ കാത്തിരിക്കുന്നേ. പ്രാണനാഥ ആശ്രയിക്കാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. പ്രാണനാഥ ആശ്രയിക്കാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. സത്യത്തിന് സാക്ഷിയായി ഞാൻ നിൽക്കുന്നതിനാൽ എൻ വീട്ടുകാരും നാട്ടുകാരും ദ്വേഷിക്കുന്നെന്നേ. സത്യത്തിന് സാക്ഷിയായി ഞാൻ നിൽക്കുന്നതിനാൽ എൻ വീട്ടുകാരും നാട്ടുകാരും ദ്വേഷിക്കുന്നെന്നേ. നീ മതിയെ എന്ന വേലിക്ക് ആശ്വാസമായി, പ്രിയൻ പോയതായ പാദമതി മാത്രമേ. നീ മതിയെ എന്ന വേലിക്ക് ആശ്വാസമായി, പ്രിയൻ പോയതായ പാദമതി വീതി മാത്രമേ. പ്രാണനാഥ ആശ്രയിക്കാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. പ്രാണനാഥ ആശ്രയിക്കാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രമെന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളൂ, ഇത് വേർപിരിക്കാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളൂ,
സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേയില്ലേ, നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ള പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. യേശുവേ യേശുവേ തിദാമങ്കര ശബക തിദാങ്കര മന്തിദാങ്കല മങ്കതുദ ഇക്കറാണ്ട റംദിരിബിഗന മങ്കല മങ്ക ശബങ്കതുദ. സ്തോത്രം യേശുവേ, സ്തോത്രം യേശുവേ, സ്തോത്രം. ഓ റമങ്ക തിദാങ്കര ശബക തിദാങ്കര മന നടത്തണമേ, പാതുകാക്കണമേ യേശുവേ. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Oh, Rambala Katudankara Baushabakala Bakarabana Mankatuda. Yesue, Stotram Yesue, Stotram Yesue. Oh, Ramaka Shabakara Mankatuda. Thank you, Lord. We thank you, Jesus. Praise, we praise you. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில டைட் கார்னர்ஸ், அதாவது ஆண்டவர் நம்மை ஒரு மூலைக்கு தள்ளுவார். அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, யாரையும் எதிர்பார்க்க முடியாது, அப்படி ஒரு எல்லைக்கு தள்ளுவார். நம்ம யாரையெல்லாம் நம்பினோமோ இங்கே போனால் உதவி கிடைக்கும், அங்கே போனால் அவங்க முன்னாடி செஞ்சாங்களே மறுபடியும் செய்வாங்க, அப்படி கேட்டு பார்ப்போம். இப்படியெல்லாம் நமக்கு சில ஆதரவுகள் உண்டு. அங்கே போனால் எல்லா டோர் க்ளோஸ் ஆகிடும், கடைசி ஆண்டு மூலைக்கு தள்ளுவார். ஏன் அப்படி செய்கிறா தெரியுமா? அவர் கொடூரமான தேவன், கண்ணீர் வடிக்க நான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இப்பொழுது நாம் பாடினோம், ஆசிரியப்பான் யாரும் இல்லை, எனக்கு நம்ப வேறு யாரும் இல்லை, நீர் மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போவார். இப்போ வாயை திறந்து சொல், வேற யாரை நீ நம்புகிறாய்? நீர் மாத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ എനിക്കുള്ളോன், பிரியனே ஞான் நினக்குள்ளோன், நான் என் நேசருக்குரியவர், என் நேசர் எனக்குரியவர், அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். ஆகையால் நம்முடைய முதல் சிந்தை, ஒரு பிரச்சனை வரும்போது முதல் சிந்தை போன முறை உதவி செய்தவர்கள் அல்ல, முதல் சிந்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவர்களை அனுப்பினவரே இவர் தான். ஆகையால் அவரையே நினைக்க, அவர் ஒருவராக நம்முடைய இரட்சகராக இருக்கும்படியாக, அப்படிப்பட்டதான் ஒரு பார்வை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள் பெருகும்படியாக தான் இப்படிப்பட்ட சோதனைகள் அவர் அனுப்புகிறார். அவர் நல்ல தேவன், அவரே நம்புவோமாக. மற்ற எந்த நம்பிக்கை எல்லாம் தற்காலிகமானது, மனுஷர்கள் அவர் கொடுத்தார், அவர்களை நம்பக்கூடாது. அது அவர்களை அனுப்பின இயேசுவை நம்புவோமாக. இப்படி நாம் நம்பும் போது, நீர் மாத்திரம் என்று சொல்லும் போது எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டது என்ற அவநம்பிக்கையுள்ள அந்த சூழ்நிலையில் ஒரு ரகசியமான ஒரு வாசல் திறக்கப்படும்.
அப்பவே நீங்க யோசிப்போம், ஐயோ இப்படி ஒரு போக்கு வழி இருக்குன்று எனக்கு இதுவரைக்கும் தெரியவில்லையே. நீ இயேசுவை மாத்திரம் நம்பினபடினால் இதுவரைக்கும் தெரியாத கதவை அவர் திறந்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை மாறும்படியாக யாரையும் நம்ப வேண்டாம். எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு இதோ நமக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் எனக்குரியவர், என் நேசர் எனக்குரியவர், நான் நேசருக்குரியவர். நம்ப வேற யாரும் இல்லை இந்த உலகத்தில். வேற யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் பலனடையும்படியாக, மறைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும்படியாக, ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி தண்ணீரை வர வைத்தது போல விசுவாசத்தினால் இந்த நேரத்தில் அந்த பல்லவியையும் 5ஆம் சரணத்தையும் பாடி நாம் எல்லாரும் ஒரு ரகசிய வாசலை திறக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவரை நம்பினவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லை, இனிமேல் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆகையால் விசுவாசத்தினால் பாடுவோமாக. ആശ്രയിപ്പാനാരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്ന കാന്തനെ. പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാനാരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്ന കാന്തനെ. നീ എനിക്കുള്ളോൻ പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇത് വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. നീ എനിക്കുള്ളോൻ പ്രിയനെ ഞാൻ നിനക്കുള്ളോൻ, ഇതിൽ വേർപിരിപ്പാൻ ഒന്നിനാലും സാധ്യമല്ലല്ലോ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും എൻ പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. ജീവനോ മരണമോ മറ്റെന്ത് വന്നാലും പ്രേമകാന്തൻ എന്റെ പ്രേമം എന്നെ ജയിക്കുമേ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേ നീ മാത്രം എന്റെ പൊന്നകാന്തനെ. എൻ പ്രാണനാഥ ആശ്രയിപ്പാൻ ആരുമേ നീ മാത്രം എന്റെ ആശ്രയം എൻ പൊന്നകാന്തനെ. Thank you Lord. Amen. கர்த்தர் ஒரு கதவை திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்த போகிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஓ ரமா ஷபக்கத்தினா கரமா கலமானியாத்துரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. 26வது தமிழ் பாட்டை நாம் பாடுவோம். 26. சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. ஓ எந்தன் பூமானைக்கான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. சுந்தரத்தில் மிகுந்த அந்த இரக்கத்திறக்கம் எந்தன் பூமானைக்கான. சுந்தரத்தில் மிகுந்த அந்த இரக்கத்திறக்கம் எந்தன் பூமானைக்கான.
காண சிந்தை பெருகுதையா என்றைக்கு காண்பேனோ பாதகரின் அடி கண்ணாத்து படும் வேளை என்னை நினைத்திரணி பாதகரின் அடி கண்ணாத்து படும் வேளை என்னை நினைத்திரணி அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான் அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான் எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ ஓ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ பொல்லாதோரை ரட்சிக்க வல்ல பராபரம் என்ன துயரடைந்தார் பொல்லாதோரை ரட்சிக்க வல்ல பராபரன் என்ன துயரடைந்தார் அதை நினைத்தால் சொல்ல முடியுதில்லை அதை நினைத்தால் சொல்ல முடியுதில்லையோ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ Oh Jesus, 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 we love you. Jesus, we love you. Tidamankara shabaka tidankara mana mankatude. Thank you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue. Nira mankala shabaka tidankara mankala mankatudankarama. Yesue, Jesus, turabakara kanankala manatuda. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Praise you. Stotram Yesue, Stotram Yesue. Oh, Ramanka Shabakara Mankala Mana Manka today. Thank you, Jesus. Praise. Shadarabakara Bakala Tidankarabanya. Thank you, Lord. Jesus. Jesus, we praise you. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு. It's the glory of the Lord, it's the love of God. He didn't have to do it, but did it anyway. He paid the price that I could never pay. He took all my sins away. என்னால் செலுத்த முடியாத கிரயத்தை அவர் செலுத்தினார். என் பாவங்களை அகற்றி விட்டார். அவர் இதை செய்திருக்க வேண்டாம், ஆனால் செய்தார். இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனுடைய அன்பு என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. நமக்காக அவர் மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்த தவறுக்கு அவர் ஜீவனை கொடுக்க வேண்டுமா? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டுமா? அவருடைய கன்னத்தில் அறையப்பட வேண்டுமா? அவருடைய முகத்தில் உமிழ்நீர் பட வேண்டுமா? தேவையில்லையே. ஆனால் இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனுடைய அன்பு. வேற எந்த தேவர்கள் இப்படி ஒரு மகிமை அவர்கள் காண்பிக்கவில்லை. வேற எந்த தேவர்களும் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்கவே இல்லை. நம்முடைய தேவன் தான் உண்மையான தேவன், ஒன்றான மெய் தேவன். அவரை நேசிப்பதுதான் நம்முடைய ஞானம், அவருடைய நேசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியா இருக்கிறது. அவர் கன்னத்தில் அடிபடும் பொழுது, அவர் முள்முடி சூடப்படும் பொழுது அவர் நம்மை நினைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது, இந்த பாட்டும் சொல்லுகிறது. நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் துரோகிகள், பாவிகள், பொல்லாதவர்கள், ஆனால் என்னை நினைத்தார். ஆகையால் கிறிஸ்துவுக்கு நாம் கடனாளிகளா இருக்கிறோம். நம்முடைய முழு உடம்பு, நம்முடைய முழு ஆத்துமா, நம்முடைய முழு ஆவி அவருக்கு சொந்தமானதா இருக்கிறது. நாம் வேற யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. இயேசுவே நமக்கு எஜமானனாக, இயேசுவே நமக்கு ஓனராக இருக்கிறார். ஓ ராமா ஷபக்கரமானியா துரே. Thank you Jesus. Yes Jesus. Thank you Lord. Thank you Jesus. பாதகரின் அடி கன்னத்தில் படுமேளை என்னை நினைத்திரு நீ. பாதகரின் அடி
சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ இந்த பூமானைக்கான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ பாதகரின் அடி கன்னத்தில் படுவரை என்னை நினைத்திரனே பாதகரின் அடி கன்னத்தில் படுவரை என்னை நினைத்திரனே அவன் நினைத்தலுமை மறப்பிடுவான் அவன் நினைத்தலுமை மறப்பிடுவானோ இந்த குமாரகான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ இந்த குமாரகான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ குமாரகான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ குமாரகான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ Shidarama tidanka sigarama ikara sibana tura tira makka turi minakara tura kalaba. Thank you Jesus. Thank you Jesus. Sorry Jesus. Tidabaka shabaka tidankala mankara dira tira dira tira dira tira ribala bagarma swantarankara mankala nankara gara Ebra Bazuri Abraham Turankala Maushaba Tira Baktilankarangarana Mankara Tirankaramana Mankara Tura Rabdala Swantarankalambarana Mankatura Tira Baka Shabakala Bakarabana Mankatura. Thank you Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram. Oh Ramankala Karatida. பாதகரின் பாவத்தை சுமக்கும் போது கன்னத்தடி அவர் வாங்கினார். அப்பொழுது உங்களையும் என்னையும் நினைத்தார் என்று இந்த பாட்டு சொல்லுகிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இப்போ கூட இயேசுவிடத்தில் நீங்க கேளுங்க, இயேசுவை நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கிற என்று சொல்வார். அது பொய் ஆகாது. அவர் எப்பொழுதும் நம்மை பற்றி நினைவுள்ளவராய் இருக்கிறார். தன் வசனம் சொல்லுகிறது. வேற யாரும் இல்லை. அவர் நாம் தான் அவருடைய ஆறுதல், நாம் தான் அவருடைய சந்தோஷம், நாம் தான் அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை, நாம் தான் அவருடைய பரலோகம். ஆகையால் தான் அந்த பரலோகத்தில் அவர் இருக்காமல் நம்மை அங்கே கொண்டு போகும்படியா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மணவாட்டி சேரும்படி அவர் ஆவலோடு பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய விவாக நாளுக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் அந்த மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்க போகிறீர்கள். ஆகையால் கர்த்தர் அந்த நாளுக்காக ஆயத்தப்பட, என்றைக்கு எந்த ஆண்டவரை நான் காண்பேனோ என்கிறத அந்த ஆவல் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். John's Gospel chapter 12 verse 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். Now is my soul troubled, and what shall I say? Father, save me from this hour. But for this cause came I unto this hour. இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு 12வது மணி வேளை. And the topic of this today's message is the 12th hour. ஏன் 12வது மணி வேளை? Why is this 12th hour? இந்த வேளைக்காகவே நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அது அவருடைய வாழ்க்கையின் 12வது மணி வேளையை காட்டுகிறது. Jesus says, for this hour I came, and this is the 12th hour of his life. முந்தின அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில், in the previous chapter 11, இயேசு அவருடைய வாழ்க்கையை ஒரு 12 மணி நேர நாள் அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார். And Jesus, he compares his life to the 12 hours. அவர் இயேசு சீஷரிடத்தில் சொல்லுகிறார், நாம் யூதேயாவுக்கு மறுபடியுமாய் போவோம். Jesus says to his disciples, let us go back to Judea. அப்போது சீஷர்கள் சொல்லுகிறார், எஜமானனே, 2 மாசம் முன்னாடி தான் கல்லிருந்து கொல்லும்படியாக முயற்சி பண்ணினார்கள்,
நீங்க திருப்பி அங்க போறீங்களா? And they said to Jesus, Master, only 2 months ago they took up stones and they are about to stone us. Should we go again to that place? அப்பொழுது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? And what is the reply of Jesus? 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசியுங்கள். Verse 8 and 9. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say here? அவர்கள் கேட்டது, ஆண்டவரே நீங்க போறது கொஞ்சம் ஆபத்து தானே. ஆண்டவர் சொல்லுகிற பதில் ஏதோ சம்பந்தமில்லாத பதில் மாதிரி இருக்கு. The question they ask is, Oh Lord, is it not dangerous that we go there? But the reply that Jesus gave, it is no way related. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஒரு 12 மணி நேர நாளுக்கொப்பாக சொல்லுகிறார். And Jesus, he says in his life about 12 hours. அவர் சொன்னது அது அப்படி சொன்னது மாத்திரமல்ல, and not only he said that, சீஷர்களுடைய வாழ்க்கையையும் 12 மணி நேர நாளுக்கொப்பாய் சொல்லுகிறார். And even the life of the disciples he compares to the 12 hours of a day. அது பகல் நேரம். That is the daytime. அது வெளிச்சம் உள்ள நேரம். The time of the day where there is light. அந்த நாட்கள்ல டார்ச் லைட் இல்ல, ஹெட் லைட் இல்ல, இருட்டுல இல்ல, ஸ்ட்ரீட் லாம்ப் இல்ல. அதனால இருட்டுல அடிக்கடி தடுமாறுவார்கள். And in those days there was no street lamps, torch or light or so, and when they walk in the night they will stumble. அப்ப இயேசு சொல்லுகிறார், பகல் நேரத்துல தடுமாற்றம் இல்லை, இரவில் தடுமாறுவார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. And Jesus said in the daytime they will not stumble, but in the night times they will stumble. The next verse says, சீஷர்களை பார்த்து அவங்க கேட்கிறது, ஆண்டவரே யூதேயாவுக்கு போறது ஆபத்து. இயேசு வந்து சம்பந்தமில்லாத ஒரு பதில் சொல்லுகிறது போல இருக்கிறது. And it appears as though the question the disciples ask, Oh Lord, it's dangerous that we go there, but the reply that Jesus gave is no way related. ஏன் இயேசு அப்படி பதில் சொல்லுகிறார்? Why was this reply from Jesus? எஜமானனே, யூதேயாவுக்கு போனா இப்பதானே கல்லெறியறதுக்கு ட்ரை பண்ணினாங்க, இப்ப திருப்பி போறது சரியா அப்படின்னு கேட்கும்போது, when the disciples asked, Master, is it recently they sought to stone us, is it not dangerous that we go there again? இவங்க இயேசுவை பற்றி பயந்ததை விட தாங்களை பற்றி தான் பயம். ஏன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு அந்த கல்லெறி விழும். And more than they feared about Jesus, they feared about themselves, because when they follow Jesus, stones will be also cast at them. இந்த பயத்தை பற்றி இயேசுவுக்கு தெரியும். And about this fear Jesus well know about it. யூதேயா போனா அடிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க. If we go to Judea, they will stone at us, they will kill us. அதனால இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். And because of that Jesus says, I am the light of this world. அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நான் ஒளியா, பகல் நேரத்துல தடுமாற்றம் இல்ல. நான் இந்த பூமியில சூரியனா இருக்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தடுமாற்றம் இல்லை. And as long as I am here, I am the light of this world, you will not stumble, because I am the sun of this world, and if you follow you will not stumble as well. போன ஒரு மெசேஜ் கூட அதுதான், ஜீவ ஒளி, வாழ்க்கையின் வெளிச்சம் நமக்கு இருக்கும் என்றால் தடுமாறாமல் நடக்கலாம். And even the last week message is the light of life. If we have this light, we will not stumble in our life. அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னோடு நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பகல்ல தான் நடக்கிறீங்க. And Jesus said, as long as you are with me, you are walking only in the daytime. இந்த வேத பகுதிகளில் 2 இடங்களில் இயேசு ஒரு வினோதமான பதில் சொல்லுகிறார். ஒன்று நாம் ஏற்கனவே கேட்டோம். And in the scripture portion, Jesus says peculiar answers in 2 instances. One we have already heard. இதனால தான் வெளிச்சம் தேவை என்று சொல்லுகிறோம். And for this reason I say we need light. 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, when we come back to the 12th chapter, 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read verse 20, சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். Some of the Grecians, they came to see Jesus. அந்த கிரேக்கர்கள் வந்து சீஷர்கிட்ட நாங்க இயேசுவை பார்க்க விரும்புறோம் என்று சொல்லுகிறார்கள். And this Greeks, they came to the disciples and they said, we like to see Jesus. அப்ப பிலிப்பு அந்திரேயா இடத்தில் சொல்லுகிறார். And Philip, he says to Andrew, அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து இயேசுவிடத்தில் சில கிரேக்கர்கள் உங்களை பார்க்க வெயிட் பண்றாங்க என்று சொல்லுகிறார். Both Andrew and Philip, they go together to Jesus and they say to Jesus, some of the Greeks, they are seeking to see you. ஆண்டவர் சொல்லுகிற பதில பாருங்க. See the reply of Jesus. 23ஆம் வசனம். Verse 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது.
அவங்க என்ன கேட்டாங்க, இயேசு என்ன பதில் சொல்றாரு? And what was their question and what was the answer that Jesus gave? என் சின்ன வயசுல கல்லறை தோட்டத்துக்கு போயிருந்தேன். And in my childhood I happened to visit a sepulcher. யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. And there was burying someone. அப்ப ரெண்டு மென்டல் பாய்ஸ் இருந்தாங்க அந்த கல்லறை தோட்டத்துல. And there were two mental boys in that sepulcher. ஒரு பிரதர் கேட்டார், உன் பேர் என்ன? And one brother, he asked, what is your name? அந்த மென்டல் பையன் சிரிச்சிட்டு சொன்னான், அந்த வீடு அப்படின்னு. That mental boy said, that house. கேட்டது என்ன, பதில் என்ன? And what was the question and see what is the answer? அது மாதிரி தான் ஜீசஸும் பதில் சொல்றாரு பாரு. And it appears as though Jesus is also answering the same way. ஆண்டவரே, கிரேக்கர்கள் கொஞ்சம் பேர் வெளியில நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. And when they say the Greeks they sought to see you, Jesus said the hour has come for the Son of Man to be glorified. இந்த புத்தி இல்லாத பதிலானது இதுல அனந்த ஞானம் அடங்கி இருக்கிறது. And this answer which appears to be foolish, there is so much of wisdom hidden in it. அடிக்கடி ஜீசஸ் இப்படி பண்ணுவார். And often Jesus would do like this. சீஷர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்னு பேசுவாங்க, நோஸ் கட் கொடுக்கிற மாதிரி பதில் சொல்லுவார். And the disciples will ask something, will say something, as if he is giving some nose cut, he will reply in a different way. ஜீசஸ் மென்டல் கிடையாது. அவர் மென்டல் மாதிரி பேசினாலும் நமக்கு புரியல, நான் தான் மென்டல். And it is not that Jesus is mental, though he is speaking as though he is foolish, because we are not able to comprehend it, it is we are who are foolish. இதனால்தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நான் பேசுகிற, சிந்திக்கிற, செயல்படுகிற வழிகளே வித்தியாசமானது, உங்களுக்கு அது விபரீதமாய் தோன்றும். It is for this reason the Lord said in the New Testament, my ways are not your ways and my thoughts are not your thoughts. The way that I speak, it is completely different and it is you are not able to comprehend it. இயேசுவை புரிந்து கொண்டால், when we understand Jesus, அவர் ஜீவ ஒளி, he is the light of life. இயேசுவை புரியாவிட்டால், when we do not understand Jesus, இடறல் உண்டாக்குகிற கல் என்று பைபிள் சொல்கிறது. And he says he is the rock of offense. வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Luke chapter 2 verse 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் ரெண்டுக்கும், சிலர் எழும்ப போகிறார்கள், சிலர் விழப் போகிறார்கள் இயேசுவால. And because of Jesus, some are going to fall and some are going to rise. அதே போல ரோமரில் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. In the same way, Romans chapter 9, the last verse. இதோ கடைசி வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். இடரல் உண்டாக்கக்கூடியதான ஒரு கண்மலை. And a rock of offense. அப்போ சிலருக்கு இயேசு வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருப்பார், சிலருக்கு இடரலா இருப்பார். To some Jesus will be the foundation of life, for some he will be the rock of offense. நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்த பரிசேயர்களுக்கு இயேசு இடரலா இருந்தார். The Pharisees who knew very well the law and the commandments, Jesus was a stumbling stone. பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 புத்தகங்கள் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும், ஆனா வெளிச்சம் இல்லாததனால அந்த வார்த்தை மாம்சமா வெளிப்பட்ட போது அவங்களுக்கு புரிய முடியல. And they knew by heart all the first books of the Old Testament, but when this word it manifested itself as life, as flesh, they are not able to understand it and they stumbled. அவர்கள் இருளில் இருந்தார்கள், ஆகையால் வசனத்தினால் இயேசுவின் நிமித்தம் தடுமாறுகிறார்கள். And because they were in darkness and because of this word Jesus, they are stumbled. ஆகையால் இயேசுவை நன்றாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக புரிந்து கொள்வோமாக. But however, let us understand Jesus as the light of life. என் மாம்சத்தை புசிக்காமல் போனால், என் இரத்தத்தை குடிக்காமல் போனால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லும்போது சிலருக்கு அது புரியல, சிலருக்கு அது இடரலாக, என்ன பேசுறாரு இவரு, அது எப்படி சாப்பிட முடியும் என்று போய்விட்டார்கள். When Jesus said, if you do not eat of my body and if you do not drink of my blood, you do not have eternal life in you. But when some heard this, they are not able to understand it and they were stumbled and they went back. ஆண்டவரே, கிரேக்கர்கள் நிற்கிறார்கள். Oh Lord, the Greeks are standing out. அதற்கு
ஒரு வினோதமான பதில் சொல்லுகிறார். அதோட அர்த்தத்தை இப்போது கொஞ்ச நேரத்தில் புரிய போகிறோம். And Jesus gave a peculiar answer. After some time, I would like to say about it. இப்பொழுது இயேசு அவருடைய வாழ்க்கை ஒரு 12 மணி நேர நாளுக்கு ஒப்பாய் பேசினார். So now Jesus, he compares his life to a 12 hours of a day. இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். Now let's read John 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அவருடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார். Jesus says about his death. இப்பொழுது மூல வசனம் 27ஆம் வசனத்தை வாசி. Now let's read verse 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இந்த அவர், இந்த மணி நேரம், இந்த வேளை என்று அந்த 2 வசனங்கள் 23ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். And in verse 23 and verse 27 he says, this hour I came. அது கடைசி மணி நேரம் அவருக்கு. This is the last hour for him. அந்த 12 மணி நேர நாள் வேளையினுடைய கடைசி வேளை. ஆகையால் தான் இந்த செய்தியின் தலைப்பு 12வது மணி வேளை என்று சொன்னேன். And this is the last hour of the 12 hours of the day, and that is what I say the topic of this sermon is the 12th hour. அந்த 12 மணி நேரத்தை பற்றி இயேசு தன்னை பற்றியும் சொன்னார், சீஷர்களை பற்றியும் சொன்னார். And about the 12th hour Jesus, he said about himself as well as about the disciples. இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கையினுடைய 12வது மணி வேளைக்குள் பிரவேசித்தாரோ, சபையும் இப்பொழுது தன் சரித்திரத்தின் 12வது மணி வேளைக்கு வந்துவிட்டது. As how Jesus, he entered into the 12th hour of his life, so also the church has to enter to the 12th hour. இன்னும் சில நாட்களில் சபை பூமியில் இருக்காது, மூடப்படும். And yet few more days the church will not be in the earth, it will be closed. அந்தி கிறிஸ்துனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கீழ்த்தரமான தேவனற்ற ஒரு வேசி சபை இருக்கும், அவ்வளவுதான். And there will be churches which is base and which is very low in the standard and which is under the control of the Antichrist. There will be some churches. இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து வாழுகிற சபைகள் மூடப்பட போகிறது. And the churches which are expecting the coming of the Lord Jesus, it will be closed very soon. இயேசுடைய வருகைக்கு பிறகு. And it will be done after the coming of Jesus. ஆகையால் இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கையின் 12வது மணி நேரம் வந்ததோ, அதே போல நம்முடைய சபையினுடைய சரித்திரத்தின் இல்ல நம்முடைய சரித்திரத்தின் 12வது மணி நேரத்துக்கு வந்துவிட்டோம். As Jesus entered into the 12th hour of his life, so also we have come to the 12th hour of the church history. வாலிபர்களே, young people, நீங்க படிங்க, வேலைக்கு போங்க, வழக்கமான வேலைகளை செய்யுங்க. ஆனா உங்களுக்கு 80 வயசு இருந்தா உங்களுக்கு என்ன நினைவு வரும் வாழ்க்கை பற்றி? இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி நீங்க உங்களுக்கு 80 வயசு நினைச்சுக்கோங்க. Young people, you can go to your job, you can earn, you can go there, but however, you should always remember, if at all you are at age 80, how will you think about your life? Because only few more days, you should think about it and you should lead your life. மனக்கோட்டைகளை கட்டி இந்த பூமியில பெரிய அரண்மனை கட்டி பெரிய மாளிகை கட்டி ரொம்ப வாழலாம் அப்படி நினைச்சா ஏமாற்றம் தான். If you think that you can build castles and dreams and palaces, and if you think and live, then it is all deception. அப்ப இந்த 12வது மணி வேளையில் வந்திருக்கிற நமக்கு ஜீசஸ் அந்த வேத பகுதியில் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். So we who have come to the 12th hour of this history of the church, Jesus through these verses he gives some counsel. 23ஆம் வசனத்தில் அந்த வேளையை பற்றி சொல்லுகிறார். Verse 23 he says about that hour. 27ஆம் வசனத்தில் அந்த வேளையை பற்றி சொல்லுகிறார். Even in verse 27 he says about the same. இந்த 2 வசனங்கள் அந்த 12வது மணி வேளைக்கு பற்றி அந்த 2 வசனங்களுக்கு இடையில் 3 வசனங்கள் உண்டு. And between this 23 and verse 27 there are 3 more verses. அந்த 3 வசனங்களில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில போதனைகள் உண்டு. And in these 3 verses there are few instructions there where we have to follow. இப்படி சபை 12வது மணி வேளைக்கு வந்து விட்டதுன்னு சொல்லும்போது இது சிலருக்கு பொருந்தாது. And when I say that the church has come to the 12th hour, it will not be related to some people. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு. There is a proverb in English. தமிழ்லயும் அது கேட்டது இருக்கு, எனக்கு தெரியல, அது மறந்துட்டேன் நான். A bird in hand is worth 2 in the bush. அதாவது கையில் இருக்கிறதான ஒரு பறவை புதரில் இருக்கிற 2 பறவை பார்க்கலும் வாசி.
A bird in the hand is worth than two in the bush. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? அங்க ரெண்டு பறவை இருக்கு. There are two birds in that bush. இதை நான் விட்டுட்டு அதை பிடிச்சிட்டா? Can I leave this bird in my hand and can I take it? இதுவும் போய்டும் அதுவும் போய்டும். And this also will go and those two also will go. இதை விட்டுட்டு அதை போய் பிடிக்கட்டும், அது ரெண்டும் பறந்து போய்ட்டா? And when I leave this and when I try to catch those two birds, if it flies away, அதனால அந்த ரெண்டு வேண்டாம், இந்த ஒண்ணே போதும். so because of that I don't need those two, but it is enough that I have this one. அதுபோல so also இப்படிப்பட்ட செய்திகள் சிலர் கேட்கும்போது எங்கேயோ இருக்கிற பரலோகம் இயேசு வர போறாரு, இதெல்லாம் எங்களுக்கு பொருந்தாது. இன்னைக்கு என் வயிற்றுக்கு ஏதாவது செய்தி இருக்கா? So also when you hear this message, they will say the heaven is somewhere far away and it is going to come someday, but now what I need is I need food to my body and I need all my needs. இன்னைக்கு எனக்கு சில தேவைகள் உண்டு, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. எங்கேயோ இருக்கிறதான வேற ஏதாவது காரியங்கள்ல பொருந்தாது, எனக்கு கனெக்ட் ஆகாது. And today I have some of my needs, so speak about all my needs, but all these things are somewhere far away. I am not worried, I am not worried about it. ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டுமா? But can I say a truth? இன்றைக்குள்ள நம்முடைய லைஃபை கரெக்டா வாழ வேண்டும் என்றால் எதிர்காலத்தை பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும். If at all we have to live a correct life even today, we need to have a knowledge about our future. நான் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும்போது, while I was in my childhood when I was riding a bicycle, ரோடு நடுவுல இருக்க அந்த yellow line மேல மட்டும் ஓட்ட ட்ரை பண்ணுவேன். and I will try to follow my track on the yellow line that is on the road. என் டயருக்கு அந்த ஃப்ரண்ட் டயருக்கு முன்னாடி இருக்க அந்த yellow line பார்த்து பார்த்து ஓடுவேன். இப்படி இப்படி போகும், அது yellow line விட்டு விலகி விலகி போகும். And however when I see, my eyes will see on the tire, front tire, that it will go here and there outside of the yellow line. கண்ட்ரோல் பண்ண அந்த yellowக்குள்ள கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கும். And controlling keeping the track on the yellow line, it will be difficult. ஆனா இங்கே பார்க்கிறதை விட்டு விட்டு ஒரு 100 அடி தள்ளி நான் அந்த yellow line பார்த்தா, but rather than seeing the yellow line that is just before me and seeing the yellow line that is ahead of me, பார்வை அங்கிருந்தாலும் என் கண் ஓரத்தினால் இங்கே பார்க்கும்போது கரெக்டா போயிட்டு இருப்பேன். though my sight is away, far away from there, because at the corner of my eye I could see the track well in the yellow line. I am keeping track. அந்த ட்ராக்குக்குள்ள நான் போய் அந்த yellow line நான் விட்டு விலகவில்லை. And I will be keeping my track, I will not go away from the yellow line. அது எப்படி தெரியல, எப்படியோ அந்த கொஞ்சம் தூரம் பார்த்தா கண்ட்ரோல் வருது. I am not sure how that is possible, but however I could see that I am following my track. அப்போ அது போல, so in the same way, தூர பார்வையோடு நாம் வாழ்ந்தால் இன்றைய பார்வை நன்றா இருக்கும். if I live with a long sightedness and a fast sightedness, then the short sight, the present life, it will be right. ஆகையால் இந்த கேட்க போறதான வார்த்தைகள் எதிர்காலத்தை பற்றி ஒரு வெளிச்சமா இருந்தாலும் அது இன்றைக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு காரியம். So the words that we are hearing today, though it are the words that is about the future, about the light that is about the future, it is also related, more appropriate even to the present time. 24ஆம் வசனத்தை வாசியும். Let's read verse 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அந்த கிரேக்கர்கள் வராங்க பார்க்கிறது, அதுக்கு சொன்ன பதில் இதெல்லாம். So do you know what all these things, these are the answers to the question of the disciples saying, oh Lord, the Greeks have come to see you. உன் பேர் என்ன? அந்த வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. It is as though, what is your name? It is that house. ஆனால் இயேசு ஏன் இப்படி பதில் சொன்னார்? But why did Jesus answer in such a way? இந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். These Greeks, they have come to see Jesus. இந்த கிரேக்கர்கள் தான் புறஜாதியார், அவங்க யூதர்கள் கிடையாது, அவங்க புறஜாதியார்கள், வேற நாட்டை சேர்ந்தவர்கள். So these Greeks are not the Jews, they are the Gentiles or the heathen people. இதுவரைக்கும் இயேசு யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறார். And hitherto Jesus was doing his ministry among the Jews. இப்ப புதுசா வெளிநாட்டு ஜனங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். But now newly these people who are outside, or the heathen people, they are coming to see Jesus. இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்?
What does Jesus say? இந்த புறஜாதியார் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. And see, the heathen people have started to come. இது எதை காட்டுகிறது? What does this show? நான் கோதுமை மணியாக நான் சாக போகிறேன். I as a corn of wheat I am going to die. அப்பொழுது நான் மிகுந்த கனியை கொடுக்க போகிறேன். Then I am going to bring forth much fruit. அன்றைக்கு அந்த கனிகள் யூதர்கள் மத்தியிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதியார் மத்தியிலிருந்தும், கிரேக்கர்கள் மத்தியிலிருந்தும், இந்தியர்கள் மத்தியிலிருந்தும் வர போகிறது. In those days, not only among the Jews, all the corn will now come out of the Gentiles and the heathen people as well as the people of India. அப்ப ஜீசஸ் அந்த கிரேக்கர்களுடைய நியூஸ் கேட்ட உடனே அவருடைய மைண்ட் உடனே மரணத்திற்கும் அந்த மரணத்துக்கு அப்பாற்பட்ட பிறகு அவர் பெறப்போகிற கனிகள் யூதர் புறஜாதியார் மத்தியில வரப்போகிற பெரிய ரட்சிப்பின் வேலையை அவருடைய நினைவு வாங்க போகுது. And then all the remembrance of all the thoughts of the Jews and the Greeks, it goes back after the death of Jesus and after the resurrection and all the fruits that is going to come forward. அந்த மிகுந்த கனி என்று சொல்வது அந்த புறஜாதியருடைய ரட்சிப்பு தான். And when we say the much fruit, it is the salvation of the Gentiles. புரியுதா? இந்த பதில் உன் பேர் என்ன, அந்த வீடு, அந்த பதில் கிடையாது. இது ஒரு தேவனுடைய ஞானம். நம்ம தான் மென்டல் மாதிரி புரியாம இருக்கிறோம். And now we are able to understand, it is not the answer, what is your name, it is that house. We are not able to understand the divine wisdom. It is we who are insane not to understand it. இது இயேசுடைய 12வது மணி நேரத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம். This is the event that is going to happen in the 12th hour of Jesus. அந்த 12வது வேளையில் இயேசு ஒரு கோதுமை மணியா நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். And at the 12th hour of Jesus, he has to die as a corn. அதே போல நாமும் இந்த 12வது மணி நேரத்தில் நமக்கும் ஒரு சாவு உண்டு. So also even in our 12th hour, we have to die as a corn of wheat. சபையானது ஒரு மரணத்தினூடாய் செல்ல வேண்டும். The church has to go through passage of death, என்றால் ஒரு உபத்திரவத்தினூடாய் செல்ல வேண்டும். or it has to go under persecution. அப்படி நாம் உபத்திரவப்பட்டால் தான் மிகுந்த கனியை கொடுப்போம். Only if am I persecuted in such a way, I shall bring forth much fruit. ஆதி நூற்றாண்டுல உபத்திரவப்பட்ட சபையை அழிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சபை அழிவதற்கு பதிலா பரவ ஆரம்பித்தது. In the early first century, the church was persecuted so much to destroy them, but however, rather than being destroyed, it spread more and more. அன்னைக்கு அந்த நாட்கள்ல சர்ச் என்று சொன்னால் எருசலேம்ல இஸ்ரவேல்ல தான் இருக்கும். And in those days when we say church, it is in Jerusalem in Israel. அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போல. They did not go out of the city. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களை உபத்திரவத்தை வைத்து சிதறடித்தார். And God, through the persecution, he spread them abroad. அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டாங்க. And they went here and there. அங்கங்க ஓடி போய் தான் புதிய சபைகள் புறஜாதியார் மத்தியில் ஆரம்பித்தது. And because of they scattered here and there, and they started churches among the Gentiles and the heathen. அதுபோல நம் மத்தியில் இயேசு அவருடைய 12வது மணி வேளையில் ஒரு மரணத்தினுடாய் சென்றது போல சபையும் ஒரு மரணத்தின் சூழ்நிலையை சந்திக்க போகிறது. So also as Jesus entered into the 12th hour of his life, so also the church has to enter the 12th hour, a passage of death. அப்படி ஒரு மரணத்தினுடாய் சபை செல்லும்போது தான் அது மிகுந்த கனியை கொடுக்க போகிறது. Only when the church goes through such a passage of death, will bring forth much fruit. இன்றைக்கு உலகத்தில் மிகுந்த கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உள்ள இடம் தான் நார்த் கொரியா. And today in this world, the persecution for the Christians is more abundant is in North Korea. ஏறக்குறைய 70,000 கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால. And around because of they being Christians, around 70,000 Christians were imprisoned. அதனால அங்கே சபை ஒரு சாவை சந்திக்கிறது. So in that place the church is going through death. ஆனால் நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அங்க ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது. But see, as in the name of Jesus, I say it is a prophecy that soon there is going to be a great revival that is going to explode in the North Korea. இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. Jesus said the gates of hell shall never prevail over the church. பாதாளமே மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன எந்த மனுஷன் சபை தொட முடியும், அடக்க முடியும்? And if it is said even hell cannot prevail over the church, what can man or this world can do over it? பாதாளத்தின் வாசல் என்று
சொன்னால் என்ன? When we say the gates of hell, what is it? நம்ம பார்க்கிற அந்த கேட் கிடையாது. It is not the gate that we see. வாசல் என்று சொன்னால் ஆலோசனை சங்கத்தை காட்டுகிறது. And when we say gates, it speaks about the council or the Sanhedrin. அந்த நாட்கள்ல கேட் ஒரு 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 கோட்டை, ஒரு நாட்டினுடைய ஒரு பட்டணத்தினுடைய வாசலில் தான் மூப்பர்களும் ஞானிகளும் உட்கார்வார்கள். And in those days, in the gates of a city, all the elders will be seated. அங்கதான் கவுன்சில், அங்கதான் ஆலோசனை புறப்படாது. நிறைய பைபிள்ல வசனம் இருக்கு. And it is where this council will be coming out. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 127 சங்கீதம் 5 வசனம். Psalms 127 verse 5. வாலவைதின் குமாரர் 6 வசனம். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவான். 2 நாடுகள் யுத்தம் பண்ணும்போது அங்க பஞ்சாயத்து நடக்கிற இடம் ஒளிமுக வாசல். And when two nations are fighting with each other, when there is an argument in that, these they will speak in the gate. நீதிமொழிகள் 22:22 வாசியுங்கள். Proverbs chapter 22 verse 22. ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. And do not persecute the poor one in the judgment. இங்கிலீஷ்ல வாசிங்க. சிறுமையானவர்களை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. Rob not the poor because he is poor, neither oppress the afflicted in the gate. In the gate. அப்ப கேட் என்று சொல்வது நியாயஸ்தலம், அங்கேதான் கோர்ட் இருக்கிறது. And when we say gate, it is the judgment seat and the court is there. அதே போல பாதாளத்திற்கு ஒரு கேட் இருக்கு. So also there is a gate to hell. அதுதான் பாதாளத்தின் ஆலோசனை சங்கம். And that is the gate of hell. மீட்டிங் நடக்கும் அங்க. And a meeting will happen there. இந்த நாட்டை எப்படி அழிக்கலாம்? How can we destroy this nation? இந்த சபையை எப்படி அழிக்கலாம்? How can we destroy this church? அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? And because of that, what does Jesus say? இந்த கல்லின் மேல், அதாவது இயேசு ஆகிய கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அந்த நியாயஸ்தானம் அதை மேற்கொள்வதில்லை. I will build upon this stone, upon Jesus, I will build upon this stone a church, and against the church the gates of hell will not prevail. அற்பகால உபத்திரவம் உண்டு சபைக்கு. There is a little time of persecution for the church. ஆனால் அது மிகுந்த கனியை தரப்போகிறது. But it is going to bring forth much fruit. அந்த உபத்திரவம், அந்த தற்காலிகமான சாவு ஒரு பெரிய எழுப்புதலாய் வெடிக்க போகிறது. And the persecution as a temporary death, it is going to explode as a revival. அந்த தூர தரிசனம் உள்ளவர்கள், people who have that longer vision, அந்த நம்பிக்கை உள்ளவர்கள், people who have that hope. அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஆமென். இரண்டாவது, Secondly, 25வது வசனத்தை வாசிங்க. let's read verse 25. தன் ஜீவனை வெறுக்கிறவன், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? நம்முடைய ஜீவனை நேசிக்க, இந்த 12வது மணி வேளைக்கு வந்திருக்கிற நாம், We have come to this 12th hour. இந்த 12வது மணி நேரத்தில் நாமும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவனை நேசிக்க கூடாது. And if at all we have to be correct in the 12th hour, we should not love that life. சாவை போன்ற ஒரு சூழ்நிலை சபை நோக்கி வருகிறது. And situations that appears as to death, it is coming against the church. அந்த சாவை நன்றாய் சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவனை நேசிக்க கூடாது, வெறுக்க வேண்டும். And if at all we have to meet that death in a very good way, we should not love our life, but we should hate it. ஜான் வெஸ்லி சொன்னார், our people die well. நம்முடைய ஜனங்க நல்லா சாகுறாங்க. John Wesley, he would say, our people die well. எப்படியும் நீங்க சாவ போறீங்க, நான் சாவ போற ஒரு நாள், இங்க நித்தியமா இருக்க போறது இல்ல. Somehow you and I are going to die one day. We are not going to abide here forever. சில கதை புஸ்தகங்கள்ல and they lived happily ever after அப்படினு. And in some of the stories in comics we read, and after they lived happily ever after. அதற்கு பிறகு என்றென்றைக்கும் நன்றாய் வாழ்ந்தார்கள் அப்படி. அது என்றென்றைக்கும் இல்ல, அந்த பூமியில கதை தான் அதெல்லாம். And these are all stories, and they lived happily ever after. அப்ப நம்ம போறோம், நல்லா போணும் போகும்போது. And somehow we are going to go away. Let us go in a very good way. அதற்காக கோதுமை மணியாக மிகுந்த கனியை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் சாக வேண்டும் என்றால்,
And if at all, if the corn of wheat, it should die and give forth much fruit. நாம் நம்மை நேசிக்க கூடாது. We should not love ourselves. நாம் நம்மை வெறுக்க வேண்டும். We should hate ourselves. ஆனா இன்றைய உலகத்தினுடைய ஆவியை பார்த்தால் அது நேரா ஆப்போசிட் தான். But when we see the spirit of this present world, it is just exactly opposite to it. அதனால தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவிடத்தில் சொல்லுகிறார், கடைசி நாட்கள் மனுஷர்கள் தற்பிரியர்களாய் இருப்பார்கள். And that is what St. Paul writing to Timothy says, in the last days men will be lovers of themselves. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 2 Timothy chapter 3 verse 1 and 2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். போதும். கடைசி நாட்கள கொடிய காலம் வரும்போது அதுல மனுஷர்கள் தற்பிரியர். In the last days perilous times will come. In those times men will be lovers of themselves. வெளிநாட்டுல சில ஸ்கூல்ஸ்ல, in the foreign countries, in some of the schools, கிளாஸ் மானிட்டரா இருக்கணும். ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் மானிட்டரா இருக்கணும். And student among the class, he should be a monitor of that class. அவன் மானிட்டரா இருக்கணும்னா அவனே 10 ரீசன் எழுதணுமா. give 10 reasons why you are qualified to be a class monitor. நான் கிளாஸ் மானிட்டரா இருப்பதற்கு எனக்கு 10 தகுதிகள் உண்டு, 10 பாயிண்ட் எழுதிட்டு வா. And for that student to be a monitor of that class, he should give 10 reasons for I should be elected as the monitor. அந்த 10 பாயிண்ட் தன்னை உயர்த்துகிற பாயிண்டா தான் இருக்கணும். So all these 10 points should be points that should be self approving. இன்றைக்கு சிலர் செல்ஃபி எடுக்கிற விஷயத்தை பற்றி இந்த வசனம் தான் கோட் பண்ண. மனுஷர்கள் தற்பிரியர்களா இருக்கு, அதனால என் ஓன் போட்டோ பார்த்து ரசிக்கணும் நான். And about taking selfies in these days through mobile phones, this verse is more relevant to that, and because people have loving themselves and they have to take photographs of themselves. ஒரு பையன் தன்னுடைய ஓன் போட்டோவை பார்த்து, பா நான் எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியும் பா அப்படிங்கிறான். என்னப்பா என்ன மாயே. And one little boy, he looks at his own photograph and says, how good I am looking at. இதெல்லாம் நம்மை உயர்த்துகிற விஷயம். So these are all, we are self boasting. என்னையே நேசிக்க வைக்கிற விஷயம். And these are things that I am loving of ourselves. இன்றைக்கு ஒரு Dress விளம்பரம் பாருங்க. See the advertisement of a dress. ஒரு நகை விளம்பரம் பாருங்க. See the advertisement of a jewel. கார் விளம்பரம் பாருங்க. See advertisement of a car. அதெல்லாம் அதை வாங்குறவங்களுக்கு பெருமை கூட்டுகிற விளம்பரம் தான். So all these things, people who purchase all these things, it is some pride to them. Be a proud owner of அந்த கார் பேரு, அந்த பொருள் பேரு. And be a proud owner of this car and so thing. இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறதான சாத்தானுக்கு கை கொடுத்த இல்லுமினாட்டியுடைய விளம்பரத்தில் ஒன்றுதான் ஜாயின் தி எலிட். பூமியில் உள்ள மனுஷர்களுடைய மேல் தட்டில் இருக்கிறவர்களோடு நீயும் சேரு என்று சொல்லி காசு கொடுக்குறாங்க. And it is on the join the elite, and people are being called so that you might join the elite to the Illuminati group. அப்போ இன்றைக்கு மனுஷர்கள் தற்பிரியமாக தாங்களை உயர்த்தக்கூடியதான ஒரு இடத்தில் தான் இந்த உலகம் காணப்படுகிறது. பைபிள் நீ உன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறது. So the world is found in this present time where they are loving themselves, but however the Bible says you have to hate yourself. இப்போ அந்த கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க கேட்கிறார்கள். Now the Greeks are waiting to see Jesus. இத்தனை வருடமாக இயேசு யாருக்கு பணிவிடை செய்தாரோ பிரசங்கம் பண்ணினாரோ அந்த யூதர்கள் இயேசுவை இப்பொழுது தள்ள போகிறார்கள். And till this time, to all those people, or the Jewish people where Jesus ministered and to whom he preached, now they are going to reject him. இயேசு சொன்னார் உங்களையும் தள்ளுவார்கள். And Jesus said they will also reject you. கிறிஸ்தவ மார்க்கம், உண்மையான கிறிஸ்தவ மார்க்கமும் கிறிஸ்தவர்களும் தள்ளப்பட போகிறார்கள். And the true Christian way and the true Christians, they are going to be cast away. இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் இனி நியாயம் கிடையாது. For you and me in this world, we do not have any justice. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, எந்த கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மென்ட்டுக்கு போங்க, நியாயம் கிடைக்காது. Whatever police station, whatever courts you go, even human rights, there is no justice for you and me. கிறிஸ்தவர்களுக்கு இனிமேல் அநியாயம் மட்டும்தான். And to the Christians henceforth it is only injustice. இப்படிப்பட்டதான ஹாஸ்டைல் வேர்ல்ட், நம்மை வெறுக்கிறதான இந்த உலகத்தில் நம்மை காக்க வேண்டும் என்றால் நம்மை வெறுக்க வேண்டும். If at all we have to be preserved in this hostile world, we have to hate ourselves. Join us or be damned. ஒன்று எங்களோடு சேரு, இல்லனா ஒளிஞ்சு போ.
join us or either be damned. அப்படிதான் உலகம் சொல்ல போகுது நம்மை பற்றி. And it is this the world is going to say about us. உலகம், அந்த யூத உலகம் இயேசுவை தள்ளிவிட்டது. இது ஆகாத கல். The Jewish world then, it cast away Jesus, saying, this stone is no more, not for us. யூதர்கள் மத்தியில் வீடு கட்டுகிறவர்களாகிய ஆசாரியர்கள் இந்த மூலைக்கல்லை கையில் எடுத்து இவராலதான் ராஜ்யமே எழும்பும், ஆனா அந்த கல்லை பார்த்து இது செட் ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க. And among the Jewish people, the priests who are going to build the temple, it is only through this stone they have to build the temple, but they say this is a stone that we do not know, no, we do not need, and we reject it. சீக்கிரமாய் ஆட்சிக்கு வரப்போகிற நியூ வேர்ல்ட் ஆர்டர், அந்தி கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யம் நம்மை ஆகாதவர்கள் என்று தள்ள போகிறது. And the new world order, the authority, it is a rule is going to come very soon, that it is going to cast away, saying that we are not for them. இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல நம்மில் சிலரையும் இரத்த சாட்சிகளாய் அவர்கள் கொல்ல போகிறார்கள். As Jesus was crucified on the cross, they are going to make us martyrs, some of us. கேட்கும்போது பயமா இருக்கா? Are you afraid when you hear this? பிரசங்கம் பண்ற எனக்கும் தான் பயமா இருக்கு. Even I who preach, I am also afraid. அதனால இதனால பேசாம இருக்க முடியாது. But because of that, I cannot keep silent without speaking this. ஒரு நாள் ஒரு ஃபெய்த்தம்ல ஒரு உடும்பு வந்தது. And one day in the Faithum there is an alligator, செம்பாக்கம் monitor lizard. A monitor lizard came. அந்த உடும்பு வந்து விறகுக்குள்ள போயிடுச்சு. And this monitor lizard, it went through the logs of wood. ஒரு பையன் பெரிய ஒரு விறகு எடுத்தான், உள்ள போனான், உள்ள சொருவன உடும்பு வெளிய வந்து விறகு வெட்டி ஓடிட்டாங்க. And when a boy, he took a log of wood and he inserted through that heap of wood, and the monitor lizard came out, he left the log and he went away. அது மாதிரி நான் வந்து பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க, நானும் மனுஷன்தான். So do not think that I am behaving as a hero, I am speaking this, I am also human. இந்த வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் என்னை தொடாவிட்டால் இதே உபத்திரவம் பிரசங்கம் பண்ண நான் எனக்கு வரும்போது நானும் விறகட்டு ஓடிடுவேன். If the light of this verse, it did not touch me, if that persecution comes, I will not have a strength to stand in. ஆகையால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவனை வெறுக்க பழக, not in the negative sense. நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேப்பா, சூசைட் பண்ண போறேன், அந்த மீனிங்ல இல்ல. And so we have to get habituated to hate our life, not in the negative sense, saying I am hating my life, I am going to commit suicide. நம் மரண பரியந்தம் ஜீவனை ஊற்றத்தக்கதாக நம்ம வாழ்க்கையை தற்காக்காமல் ஊற்றும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். So we should yield our life, submit our life, so that we should not defend our life, but we should pour it out. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு. There is a song in English. No reputation with Jesus I go. நம்முடைய பாட்டு புக்ல இருக்கு. No reputation with Jesus I go. அதுல ஒரு வரி சொல்லுங்க, I shall not die, I shall take it again. அதாவது நான் வாழ்க்கை ஊற்றினால் நான் இல்லாமல் போகிறது இல்லை, மறுபடியும் என் ஜீவன் எனக்கு வர போகிறது. I shall not die, I am going to take it again, because when I pour it out, it is not going out of me, but it is going to come to me once again. ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவ பரியந்தம் காக்குவான். He that hateth his life, he will preserve it till eternal life. ஏற்கனவே ஒரு வசனத்தை நான் சொல்லி இருக்கிறேன். Already I have said to you a verse. அநேக கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்க போகிறார்கள். Many Christians are going to die as martyrs. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு வசனங்கள். And these two verses, I like it very much. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி. Let's read Revelation chapter 18, the last verse. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார். இது ஒரு வேசியை பற்றி ஒரு வசனம். And this is said about an harlot. அவளுக்கு தீர்க்கதரிசி இரத்தம்னா ரொம்ப பிடிக்கும், பரிசுத்தவான்கள் இரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். For her, she likes the blood of saints and the prophets. அது நிறைய தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களை சாவடிச்சிட்டா. So she killed many of the saints and many of the prophets. அந்த காட்சி எப்படி இருக்கும் பாருங்க. Just imagine that scene. நிறைய பரிசுத்தவான்களுடைய டெட் பாடிஸ், தீர்க்கதரிசிகளுடைய டெட் பாடிஸ் அப்படியே நாடுகளில் சிதறி கிடக்கிறது. And many of the dead bodies of the saints and the prophets, it is being scattered in many of the nations. காட்சி 2. Scene 2. அடுத்த வசனம் வாசி. 19 chapter 1 verse 1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. பரலோகத்தில் ஒரு ஜனக்கூட்டத்தை கண்டேன்.
I see a group of people in heaven. அவர்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். They triumphed, they shouted hallelujah. அவங்க யார் தெரியுமா? Do you know who are those? முந்தின வசனத்தில் செத்து கிடந்தவங்க. And those are the saints and prophets who were dead in the previous அந்த verse. கிறிஸ்து நினைச்சா அவ்வளவுதான், காலி முடிஞ்சு போச்சு கதை, நம்ம க்ளீன் பண்ணிட்ட உலகத்தை, கிறிஸ்தவர்களை ஒழிச்சிட்டோம். அவங்க அங்க அல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க. And Antichrist, he is thinking that we have destroyed all the Christians, everything is done, everything is accomplished. But however, these group of people in heaven, they are shouting hallelujah. ஆனா அடிக்கடி யோசிப்பேன். Often I would think, நான் எப்போதும் யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும் வெளியில போனா. and I have to be in uniform when I go outside. நீங்க கொஞ்சம் பேர் மஃப்டில போவீங்க, கலர் ட்ரெஸ்ல போவீங்க, தெரியாது. நான் இதே ட்ரெஸ்ல போனா எல்லாருக்கும் தெரியும், என்னைக்கு கழுத்துல கத்தி பட போகுது. And perhaps you might go outside in some of the mufti uniform, but I have to go in the same uniform, so I am not sure when sword will be upon my neck. ஆனா எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, அந்த டைம்ல ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் தருவார். But I have a boldness and a courage. God will give me the strength at that time. போன வாரம் ஒரு ட்ரீம் பார்த்தேன் நான். Even last week I happened to see a dream. யாரோ ரெண்டு பேர் என்ன வேன்ல தூக்கிட்டு போறாங்க கொல்றதுக்கு. And two of the person they kidnapping me in a van. அது ஒருவேளை நடக்கலாம். Perhaps it might happen. ஐயோ ஆண்டவரே அப்படின்னா நான் ஜெபிக்கிறது கர்த்தருடைய சித்தம் என்றால் அந்த சிலுவை சுமக்க கிருபை தாரும். But I should not say, pray, oh Lord, oh what is this? And I should not pray like that. But if it is the will of God, it should happen. முன்னாடி சாகரம் கொஞ்சம் முன்னாடி, இயேசுவின் வருகையில கொஞ்சம் பின்னாடி, matter of few days அவ்வளவுதான். It is just a matter of few days. அடுத்தபடியாக Nextly, 26ஆம் வசனம். verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இது ஒரு விதத்தில் ஊழியக்காரர்களை பற்றி சொன்ன வார்த்தையா இருந்தாலும் நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்ற வேண்டியவர்கள் தான். Though it is in one sense it is said about the servants of God, we all are in duty bound to follow Jesus. இந்த வசனத்தின்படி உண்மையான ஊழியம் என்று சொல்வது தெருவாய் பிரசங்கம் பண்ணுவது இல்லை, இயேசுவை ஃபாலோ பண்ணுவது தான் ஊழியம். According to this verse, it is not, when we say ministry, it is not that we go into the streets and preach the gospel, but it is we have to follow Jesus truly. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். Already I have said it. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் இடத்துல கேட்டார். When I came for the ministry, God asked me this. உனக்கு டாலண்ட் இருக்கு, திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடல. I did not call you to this ministry because you have talents and gifts. நான் கல்லிலிருந்து நான் டாலண்டுகளை உருவாக்குறேன், எனக்கு அதுக்கு நீ தேவையில்லை எனக்கு. And I can even bring out talents and abilities from stones, for that you are not needed. எனக்கு உன்னுடைய டாலண்ட் தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும். I do not need your talents, but I need you. உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு பாஸ்டருக்கு ட்ரே தூக்குற அப்படியே துணி துவைக்கிற ஊழியம் மட்டும் தான் உனக்கு கொடுக்கப்படும். ஊழியம் பண்ணுவியா? And all throughout your life in the ministry, you will be in a given ministry only to take the trays of a pastor, for a pastor, and to wash his clothes. Are you ready to come for the ministry? Yes ஆண்டவரே. I said, yes Lord. சரி வா அப்படின்னு தான் ஆண்டவர் கூப்பிட்டார். Then Jesus said, yes you can come. அப்போ ஃபாலோ பண்றதுதான் உண்மையான ஊழியம். And true ministry is to follow Jesus. ஒரு ஊழியக்கார பிரதர் அவர் ட்ரெயினிங் முடிச்சிட்டு ஒரு சென்டருக்கு போனார். One servant of God, a brother, after completing his training, he is being transferred to another center. ஊழியத்துல 3வது வருஷம். It is the 3rd year of his ministry. அந்த அடுத்த வாரம் கன்வென்ஷன் அங்க. And the next week is the convention at that place. இவர் ஒரு இடத்துல சேர் போட்டு பிசாசு பிடிச்சவங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. And he was seated on a chair and he was praying over a demon possessed person. சென்டர் பாஸ்டர் பார்த்து, தம்பி உன்னை யார் அந்த வேலையை பார்க்க சொன்னது? எவ்வளவு வேலை, போய் அதை போய் செய் ஃபர்ஸ்ட். And the center pastor looked at him and said, brother, who asked you to do this ministry? There is some work in the kitchen, go and do that. ஊழியக்காரங்க வரப்போறாங்க அடுத்த வாரம், அந்த ரூம்ல போய் கட்டில் எல்லாம் செட் பண்ணு. And all the servants of God is going to come the next week, so arrange all the chairs and make it right. அந்த பிரதர் பதில் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what the reply of that brother? நான் கட்டில் செட் பண்ண வரவில்லை, நான் ஊழியம் பண்ண வந்தேன். And he said, I am not come to set right the courts, but I have come to do the ministry. இப்போ ஊழியத்துல இல்ல. Now he is not in the ministry. அப்போ ஊழியம் என்றால் என்ன?
So what do you mean by ministry? ஆண்டவர் சொல்லுவதை செய்வதுதான், நடத்துப்பின் கீழ் அடங்கி இருந்து செய்வதுதான் ஊழியம். Whatever God says to us, we have to do it, being obedient to the leading, that is ministry. அவருக்கு மேல வைக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய நடத்திப்புக்கு அடங்காம சுயமா பண்றாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் அக்கிரமம். அவர்களை பார்த்தான் என்னை விட்டு அகன்று போ, உன்னை ஒரு காலம் அறியேன் என்று சொல்வார். Rather than being obedient to his leaders, he is not is trying to do his own ministry by himself. That name is iniquity, and that is what Jesus calls, ye workers of iniquity, depart from me. போன வாரம் கேட்டோமே, last week we heard, அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டு இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டும். we have to receive the light of life and we have to follow Jesus. சின்ன சின்ன காரியங்கள்ல இயேசுவை ஃபாலோ பண்ண பழகுவோம். We have to get habituated to even follow Jesus in even trivial matters. நமக்குள்ள சில சுயாதீன சுபாவங்கள்லாம் இருக்கும், and we will have some independent spirits. அந்த இடத்துல இயேசுவை ஃபாலோ பண்ண மாட்டோம். and that place we will not follow Jesus. அந்த இடத்துல நியாயம் பேசக்கூடாது. and at that time we should not speak justice. அந்த கீழ்ப்படியாம நமக்கு ஒரு பாரமா மாறணும். and being disobedient, it should become a burden. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, என்னை மாற்றும். oh Lord, I'm like this, please change me. இந்த நாட்களில் அநேகர் சொப்பனங்களை காண்கிறார்கள். these days many are seeing dreams. அநேகர் அப்படி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. and many will say I have seen a dream. அது என்ன சொப்பனம்? what is the dream? ஆட்டோமேட்டிக்கலா மனதுல வருதா? is it coming automatically in your mind? அது பரலோகத்தினுடைய வெளிச்சம். அது it is the light of heaven. போன வாரம் அந்த ஜீவ ஒளி என்று கேட்டோமே, அந்த ஜீவ ஒளியின் ஒரு பகுதி அது பரலோகம் உங்களோட தொடர்பு கொள்ளுகிற சொப்பனம் தான் அது. last week as we heard, it is one aspect, one portion of the light of life, so heaven is trying to communicate with you. இந்த செய்தி ஜெபத்தினால் பிறந்த இந்த செய்தி, தேவன் கொடுக்கிற செய்தி, இது நமக்கு வெளிச்சம், பரலோகத்தின் வெளிச்சம். this sermon is the sermon that is born out of prayer, and it came from heaven, so that we have to hear it. வரங்கள் தீர்க்க தரிசனங்கள் பேசப்படும்போது அது தேவன் தருகிற வெளிச்சம். and the gifts and the prophecies, when it is in operation, it is the light that God is giving to us. பைபிள் படிக்கும்போது கர்த்தர் சில வசனங்கள் மூலமா பேசும்போது அது பரலோகத்தின் வெளிச்சம். when we read the Bible, when God speaks to us through some of the verses, it is the light from heaven. அந்த வெளிச்சத்தின் மூலமா அவரை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம். and through that light, let us strive to follow Jesus. இந்த சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமா கர்த்தர் நிறைய வெளிச்சம் வீசினார், நிறைய வசனங்கள் மூலமா பேசினார். through this 3 days of sanctification meetings, God spoke to us as light through many of the verses. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் என்னை பின்பற்ற கடவன். if any man will serve me, let him follow me. அப்போ நாமும் 12வது மணி வேளைக்கு வந்திருக்கிறோம். so we have also come to the 12th hour. அப்போ ஜீசஸ் உடைய 12வது மணி வேளையில் அவர் என்ன செய்தாரோ அதை ஃபாலோ பண்ண வேண்டும். so what Jesus did in his 12th hour, what he did, we have to follow him. நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பார். where I am, my servant also shall be. ஜீசஸ் அவருடைய மரணத்தை நோக்கி போகும்போது, so when Jesus was heading towards his death, தமிழ் பாட்டில் பாடினது போல முதலாவது கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றார். as we sang in the Tamil song, first he went to the garden of Gethsemane. நமக்கும் ஒரு கெத்செமனே அனுபவம் உண்டு. we also have an experience of Gethsemane, ஒரு ஜெபத்தில் வியாகுலப்படுகிற ஒரு அனுபவம், an experience of being anguished in prayer. அதுதான் போன மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு. and that is what is the project point in the last month. அது சீக்கிரமாய் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். let it be very soon, and very soon let it be our own experience. இயேசு வியாகுலப்பட்டது போல நாமும் வியாகுலப்படுவதுதான் இயேசுவை பின்பற்றுவது. and as Jesus was anguished in his spirit, we also need to get anguished, that is, we follow in Jesus. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வெளிச்சம் தேவன் கிடையாது, அவங்க வெளிச்சம் வெளியிலிருந்து தான் வருது, உலகத்திலிருந்து தான் வெளிச்சம் வருது. today majority of the light of the majority of the believers is not God, but their light is coming from outside. நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய முடிவுகள் இதெல்லாம் எங்கேருந்து வருது?
our counsels, our decisions, from where is it coming? அது பரலோகத்தின் வெளிச்சத்திலிருந்து வருகிறதா இல்ல இன்டர்நெட்ல இருந்து வருகிறதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உலக ரட்சிக்கப்படாதவர்கள் கிட்ட இருந்து வருதா? Is it coming from the light of heaven, or is it coming through the internet, through the counsels of men, or it comes from other counsels? வியாகுலப்பட வேண்டும் என்று சொன்னா போர் அடிக்குது இல்ல, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல. When we say we have to be anguished and pray, it is appearing as something to be boring, and the counsels of the friends, it is very joyful. இயேசுவுடைய 12வது மணி வேளையில் ஒரு கெத்செமனே அனுபவம் உண்டு. At the 12th hour of Jesus, there was an experience of Gethsemane. சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. There was an experience of being crucified on the cross. உயிர்த்தெழுதலின் அனுபவம் உண்டு. There is also an experience of resurrection. சபை கடைசி மணி வேளைக்கு வந்திருக்கிறது. The church has come to the 12th hour. ஒரு உபத்திரவம் உண்டு. There is a persecution. ஒரு மரணம் உண்டு. There is a death. ஆனால் ஒரு உயிர்த்தெழுதலும் உண்டு. There is also a resurrection. நாமும் செத்து போன இரத்த சாட்சிகள் போல பூர்ணம் அடைந்தால், இயேசு வெளிப்படும் போது நாம் ஒருவேளை அதற்கு முன்பாக மரித்தால், ஒருவேளை என்னை வேனில் கடத்தி கொண்டு போனாலும் இயேசு வெளிப்படும் போது உங்களோடு சேர்ந்து நானும் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க போகிறேன். Perhaps even I am being kidnapped in a van before the coming of Jesus. When Jesus comes along with you, I will also come with you. விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுவோமாக. All the believers, let us close our eyes. எத்தனை பேர் இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? How many of us are getting ready for this? நம்முடைய 12வது மணி நேரம் வந்துவிட்டது. Our 12th hour has come. இனி காலம் இல்லை. There's no more time. இயேசு வெளிச்சத்தை வீசுகிறார். இனி காலம் இல்லை. Jesus is shedding forth his light. There is no more time. இப்ப நிறைய சின்ன பிள்ளைகள் மூலமா ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். Today now God is speaking about his coming through little children. ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். God is making us to understand. ஏலிக்கு தேவ சத்தம் கேட்கிறதுக்கு காது இல்ல, அதனால குட்டி சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். And Eli did not have an ear to hear the voice of the Lord, and because of that he speaks to little Samuel. மந்த இருதயம் உள்ளவர்களாக மாறிவிட்டோமோ? Is it that we have become dull hearted? இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பொருந்தாத பிரசங்கங்களாய் மாறிவிட்டதோ? Is this all sermons has become inappropriate sermons? இல்லை என்றால் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது மாரநாத்த ஒலி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? Or is it that when we hear such messages, it is the voice of the echoing of Maranatha being heard in our hearts? கண்களை மூடுவோம். Let us close our eyes. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். A few more days, few more time, he that shall come, he shall come. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருடைய மாம்சத்தை புசிக்க போகிறோம், அவருடைய இரத்தத்தை குடிக்க போகிறோம். At few more time or moments, we are going to eat his body, we are going to drink his blood. என்ன நடக்கும்? What will happen? ஒரு செய்வினை செய்த ஒரு தகுட்டை தொட்டால் அதுல பாதிப்பு இருக்கு. ஜுரம் அடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். When we touch a thing that is being witchcraft, done by witchcraft, we'll get fever and we'll get something. இது போல ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை புசிக்கும் போது, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ரசத்தை குடிக்கும் போது, so also when we eat the bread that is being blessed, when we drink the wine that is being blessed, நமக்கு இயேசுவின் ஆவி கிடைக்க போகிறது. we are going to receive the spirit of Jesus. அந்த இயேசுவின் ஆவி நமக்கு கிடைக்கும் போது, when we receive the spirit of Jesus, இயேசுவோடு கூட நாமும் கெத்செமனேக்கு போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்க போகிறோம். we are going to go along with Jesus and we are going to pray with anguish at the garden of Gethsemane. அந்த வியாகுலப்பட்ட பிறகு அவருக்கு கிடைச்சது பாருங்க பலன், தைரியமாய் சிலுவையில் ஏறினார். After he was engaged in prayer, the strength that he got, it made him, enabled him, encouraged him to endure the cross till the death. எத்தனை பேருக்கு அந்த பலன் வேண்டும்? How many of you need that strength? கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இப்போது கொஞ்சம் பலன் கிடைக்க போகிறது, ராபோஜனத்துக்கு பிறகு பெரிய பலன் கிடைக்க போகிறது. Now we are going to receive a little strength. After the communion, we are going to receive a greater strength. எத்தனை பேருக்கு இயேசுவின் ஆவி வேண்டும்? How many of you need the spirit of Jesus? சத்தியத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய ஆவி. Spirit that we can proclaim the gospel with all boldness. இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிற ஆவி. And spirit where we are going to shed our sweat. தைரியமாய் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஆவி. A spirit where we be crucified boldly. கல்லறையை சவால் விட்டு எழும்புகிறதான அது உயிர்த்தெழுதலின் ஆவி. A spirit of resurrection where we can challenge the sepulchres. 2 நிமிடம் அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்போமா? For 2 minutes let us give room to the anointing. இயேசுவின் ஆவி நமக்குள் இருக்கிறது.
and the Spirit of Jesus is in us. மரணத்தை சவால் விடுகிற ஆவி, A spirit that can challenge death. வியாதியை சவால் விடுகிற ஆவி, A spirit that can challenge sickness. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Jesus was sanctifying us. He is walking in our midst. சற்று நேரம் முன்பாக வைராக்கியம் உள்ள கண்களோடு நம்மை பார்த்த இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Jesus who saw us a few times ago with his eyes of zeal. He is walking in our midst. சத்துரமானிய ரபாவ் ஷபாலே அபங்கரமானிய துரா. ஆண்டவரே ஷிதரமங்கராவ் சபக்கலமங்கரமானிய ரபாவ் ஷபாலமானிய துரே. தீரமாவ் சத்துரங்கரமானிய ரபாவ் ஷபானா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Shidarabakarav Shabakaramakalamanyan Amakalamdre. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ഓടുന്നു ഞാൻ എല്ലാവരും സ്വർഗത്തിയോ വിശ്വാസ കണ്ണുകളെ കാണുന്നു ഞാൻ സ്വർഗത്തിനോടവിതുരതയിൽ ധൈര്യമായി പോവോ മരണത്തെ കണ്ടാൽ ഉണർവോ യേശുവിനോട് நாங்கள் மௌனமா இருக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். ஓடுங்க நான் தைரியமா ஓடுங்க நான் எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவின் அளவிலைக்காக நன்றியோடு மெச்சுரிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டவரை பரிசுத்த ஆராதனை தேவதாமை பொறுப்படுத்தி நடத்திருந்த பலனா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வினால ஆண்டவரை எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றாதபடி ஒரு பரிசுத்த ஜாதியை ஆண்டவரை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை எங்களுடைய பரிசுத்த சமூகத்தை உணரும்படியாக இந்த ஆண்டவரை பரிசுத்த ஓய்வினாலே எங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாய் ஆண்டவரே தந்தீரே. இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆண்டவரை உண்மை நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே மகிமையை தேவனை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க கொடுத்ததான தேவ ஜனங்களுக்கு பாக்கியத்துக்காக நன்றியோடு மெச்சுரிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்ததான தேவ ஜனங்களை நீ வெறுமையாய் விடுற தேவன் அல்ல சுவாமி. தேவ சமூகத்தில் வந்ததான ஜனங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்ததான பாடல் பகுதிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பாடல்களை நாங்கள் பாடி ஆண்டவரே எங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோம். நாங்கள் தேவ அன்பை இன்னும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவ ஜனங்களாய் எங்களுக்கு இந்த ஆராதனை முற்பகுதியாக இந்த பாடல் பகுதியின் மூலமாக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். சாட்சியும் பகலியும் கர்த்ததாமே பொறுப்படுத்தி நீர் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜீவித்தை செய்த நன்மைகளை ஆண்டவரே அப்பா சமூகத்தை சொல்லி மகிமைப்படுத்தும்படியாக எழுப்பி தந்ததான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட என்ன பேசுவீர் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் என்ன, நீர் என்ன சொல்ல போகிறீர் என்று பெரிய எதிர்பார்ப்போடைய ஜனங்களாகிய நாங்கள் கடந்து வந்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பை நீ பார்த்த தேவன், எங்களுடைய வாஞ்சையை அறிந்த தேவன், எங்கள் உள்ளத்தில் உள்ள
தவிப்பை அறிந்த தேவன், இந்த நாளுக்கு நீர் எங்களோடு பேசின நல்ல உபதேச சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை விட்டுவிட வேண்டாம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம், அதை வாங்குறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்தை விட்டு போடுற தேசங்களாய் காணப்படாதபடி இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியத்தை எங்க உள்ளம் வாங்கியிருக்க ஆண்டவரே, அதை மனப்பூர்வமாக அந்த உள்ளம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும்படியாக இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கிறதான இருதயம் முழு சபையாருக்கும் தேவன் தருமடியாக முடித்து வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு ஆண்டவரே 12ஆம் மணி வேளையில் வந்தீரே சுவாமி, அதுபோல இந்த நாட்களில் கடைசி நாட்களில் 12ஆம் மணி வேளையில் சபை கடந்து வந்திருக்கிறதை நாங்கள் அறிந்தோமே. அப்படினால் சபை 12ஆம் மணி நேரத்தில் கடந்து வந்திருக்கிற அப்படினால் சபை மிகுந்த ஓத்தத்தின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்று வசனங்கள் மூலமாய் உதாரணங்கள் மூலமாய் எங்களோடு இடப்பட்டீரதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த மிகுந்த ஓத்தத்து வழியாய் சபையாய் நாங்கள் கடந்து போனால் மாத்திரமே உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசிக்கிறீர்கள். அதுபடினால் இந்த நாட்டில் சபையாகி நாங்கள் மிகுந்த ஓத்தத்துக்குள் கடந்து போக முடியாது ஒப்பு கொடுக்க கிருபை தந்தீரே சோத்திரம் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான 12ஆம் மணி வேளையில் வந்த நாங்கள் எங்களுடைய ஜீவனை நேசிக்கிறவர்களா அல்ல, எங்களுடைய ஜீவனை முற்றிலுமாய் வெறுக்கக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலவரத்தில் சபை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சபையாகி தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜீவனை தங்களுடைய ஆண்டவரே உயிரை ஆண்டவரே பெரிதாய் எண்ணாதபடி ஆண்டவருக்காக வெறுத்து கூட அப்படிப்பட்டதான ஒரு ஜீவித்தை எங்கள் தரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீரே, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நாம் 12ஆம் மணி வேளை சபை வந்திருக்கபடினால் இந்த நாட்களில் அந்நிய காரியங்களுக்கோ உலகத்தையோ நாங்கள் பின்பற்றி போகாதபடி ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி உமக்கு ஊழியம் செய்வதாக காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நீ பூமியில் ஜீவித்த நாளில் அந்த மேல 12ஆம் மணி வேலை உமக்கு நெருங்கி வரும்போது கஸ்தமனை தோட்டத்தில் கடந்து போனீரே. ஆண்டவரே, சபை மிகுந்த தோட்டத்தில் கடந்து போக வேண்டிய நாங்களோ எங்களுக்கு ஒரு கஸ்தமனை தோட்டம் உண்டு ஆண்டவரே. அந்த கஸ்தமனை தோட்டமே மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அளவினால் சபை மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்டில் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் கட்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான கஸ்தமனை ஆண்டவரே அனுபவம் எங்களுக்கு வரும்போது, இப்படிப்பட்டதான வேகுலமான ஜெபம் எங்களுடைய ஜீவியத்தில் வரும்போது எவ்வளவு மிகுந்த மாற்றமா இருந்தாலும் மிகுந்த பலனை தந்து எங்களை பலப்படுத்துவீர் ஆண்டவரே. சபையை பலப்படுத்தி இந்த நாட்களில் பலவிதமான மோசத்து வழியாக கடந்து போய் உங்களுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள சபையை ஆயத்தப்படுத்தும். இனி நடக்கப்போதான கர்த்தருடைய பந்திய ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.